ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷனில் நீங்களும் அவங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒரு காலும் ஒரு மெசேஜும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி நமக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, தென் யாருக்காவது போஸ்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 8 of Pentacles, okay. Ace of Wands, okay. Queen of Cups, okay. Death, Devil, Ace of Pentacles, okay. Four of Swords, Lovers, Four of Cups, Seven of Swords, Six of Pentacles, Two of Cups, okay. So, bottom of the deck, Hierophant, okay. The Devil, Temperance, okay. Five of Cups, Nine of Swords, Five of Wands, Ten of Swords, Queen of Cups, Seven of Cups, Ten of Pentacles, Page of Wands, Lovers, Nine of Wands, Knight of Cups, okay. Okay, thank you universe. ஓகே, தென் இன்றைக்கி எங்கள் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்களும் அவங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்களும் அப்போ அந்த பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனஸ் ரீடிங் கிடையாது, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னெக்ட் ஆகும் அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படிங்கிற, ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு, அது ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு அட்லீஸ்ட் நல்லா க்ளோஸாக நீங்கள் இருந்துட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ரொம்ப க்ளோஸாக டீப்பாக நீங்கள் இருந்துட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில், மேபி ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் கூட நீங்கள் இருக்கலாம், மேபி எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்க இருக்கலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேரும் வந்து எமோஷ்னலி ரொம்பவே ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்மூத் கோயினாக போயிட்டு உண்டு. ஸ்மூத் கோயினாக நீங்கள் ரெண்டு பேரும் கொண்டு போயிட்டு உண்டு. தென் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெத்தில் வந்துட்டு உண்டு. ஓகே, ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. தென் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸும் நமக்கு இல்லைன்னு சொல்லலாம். கரண்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, தென் எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு பேரும் வந்து சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டராகவும், ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸுங்கிறது ரெண்டு பேருக்கும் அது ஒரு மியூச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம், மேபி ஒரு ஃபார்ம் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம், ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருக்கும் இங்கே ஃபீலிங்ஸ் எமோஷனுங்கிறது ஸ்டேபிள் ஆகும், ரெண்டு பேருக்கும் உண்டு.
ஓகே. 2 பேரும் பயங்கரமா எமோஷனலி கனெக்ட் ஆயிട്ടുണ്ട്. சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர் ஆகும். மேபி 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கும் பிடிக்கலாம். நீங்க லைக் பண்ற ஒரு விஷயம் அவங்களும் லைக் பண்ணலாம். ஸோ நிக்காமலே 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போடுறது, 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் ஆக்சுவலி சேம் ஆகும். ஏன்னா சேம் எனர்ஜி உள்ள ஒரு 2 கேரக்டரை நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்குறோம். ஓகே. ஸோ அதே மாரி உங்களுக்கு எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் உண்டோ, சேம் அந்த ஒரு பர்சனுக்கும் உண்டு. உங்களுக்கு எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் உண்டோ, அதே மாரி அவங்களுக்கும் உண்டு. ஓகே. பட் என்ன இருந்தாலும் கனெக்ஷன் கரண்ட்லி டெத் ஆயிട്ടുണ്ട്. ஓகே. டெத் ஆகுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஒரு கமிட்மெண்ட் கேட்டுண்டு. நீங்க ஒரு கிளாரிட்டி கேட்கணும். இல்லைங்க லைஃப் லாங் என் கூட நீங்க வருவீங்களா? அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிளாரிட்டி எனக்கு வேணும். நான் இல்லைங்க உன்னை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது? நீ என் கூட லைஃப் லாங் வருவ. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அது ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கிளாரிட்டி இருக்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தானே ஒரு ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகும். பட் நீ என் கூட பேசுகிற, க்ளோஸாக இருக்கிற, என் கூட கேரிங்காக இருக்கா, லவ்வபுளாக இருக்கிற, நம்ம ஃபிசிக்கலி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம். பட் என்ன இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் என் கூட வரும்னு எனக்கு என்ன கிளாரிட்டி, ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் இவர்கிட்ட ஒரு கிளாரிட்டி, நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கேட்டு உண்டு. ஓகே. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை இது ஆட்டோமேட்டிக்காக செப்ரேஷன் ஆன மாதிரி எனக்கு இதில் ஃபீல் ஆகலை. இந்த ஒரு பர்சன் ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்ரேஷன் பண்ணிட்டு உண்டு. ஓகே. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இவங்களோட தாட் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் வேணும், உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது, லைஃப் லாங் இவரை கூட நீங்கள் வேணும். ஓகே. பட் எந்த ஒரு கிளாரிட்டியும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடி இல்லை. ஓகே. அது நீங்கள் கேட்டுட்டு உண்டு. ஸோ அதனால் ஆள் ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை என்ன ட்ராமா ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க ஃபேமிலிக்கு பிடிக்கலன்னு க்ரியேட் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 இயர் 1 மந்த் இருக்கலாம். அப்படி இல்லைங்க 10 மந்த் இருக்கலாம். அக்டோபர் மந்த் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்சன் எனக்கு ஃபேமிலி வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு காட்டியிருக்கலாம். ஓகே. இவர் மேபி ஃபேமிலிக்கு கொண்டு நல்ல ஆப்ஷன்ஸை காட்டும்போது இவர் அவங்கள வந்து விட்டுட்டு வேறு ஆப்ஷனை தேடி போயிட்டுன்னு நம்ம சொல்லலாம். நமக்கு சீட்டிங் கார்டு இங்கே வந்துட்டு. ஸோ உங்களோட இதுக்கு ரெஸ்னேட் ஆகுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இவர் சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு. இவர் உங்களை சீட்டிங் பண்ணி போயிட்டு. ஓகே. இவர் உங்கள் கூட க்ளோஸாக இருந்துட்டு, ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு, லாஸ்ட் வரைக்கும் நம்ம கூட வருவேன்னு சொல்லிட்டு உண்டு. பட் அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. நான் எப்பவும் அவன் கூட வருவேன், லைஃப் லாங் நம்ம இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கலாம் சொல்லிட்டு உண்டு. தென் இவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும் கேட்குற ஒரு பட்சத்தில் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு எண்டிங்கில் கொண்டு வந்துட்டு காரணம் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஒன்றும் இல்லை, அங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு டெத் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் டெத் ஆனது மட்டும் இல்லை, அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரியை செட் பண்ணி வச்சுட்டு ஆள் கரண்ட்லி சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி கான்டாக்டோ கம்யூனிகேஷனோ ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இல்லைன்னு சொல்லலாம் கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஆள் ஆக்சுவலி ஒரு சைனாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியா உங்களுக்கு ஒரு பிளாக் பண்ணி வச்சுட்டு உண்டு. நீங்கள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின் வச்சுட்டு, காரணம் என்ன அப்படின்னா இவர் ஆக்சுவலி பவுண்டரி செட் பண்ணதுக்கான ஒரு ரீசன், நீங்கள் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஆளால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயத்த கொடுக்க முடியாது. ஓகே. நீங்கள் என்ன கொஷின்ஸ், நீங்கள் என்ன கிளாரிட்டி வேணும் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆளால் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு கிளாரிட்டிக்கு அது ஆளால் கொடுக்க முடியாத ஒரு விஷயம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கூட நீங்கள் ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் உண்டு. ஓகே. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீன்ஸ் ஆசை இருக்கலாம், ஃபீலிங்ஸ் இருக்கலாம், எமோஷன்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட் இருக்கலாம், ஒரு கிளாரிட்டி இருக்கலாம். நீங்கள் இவர் கூட எமோஷ்னலி பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்காக நீங்கள் 24/7 வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க. ஓகே. ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற ஒரு பட்சத்தில் எக்ஸ்பெக்டேஷன் கட்டாக இருக்கும் அந்த இடத்துல. ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க. இவர்கிட்டேருந்து ஏதோ நீங்கள் ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இவருக்காக நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்காக நீங்கள் 24/7 வெயிட்டிங்கில் நீங்கள் இருக்கிறீங்க. அது இவரால் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அதனால் குறிச்ச நாளைக்கு தலை காட்ட வேண்டாம், இன்றைக்கி குறிச்ச நாளைக்கு அதுக்குள்ளே போக வேண்டாம், இன்றைக்கி குறிச்ச நாளைக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்.
ஓகே. ஆளு ஸ்ட்ராங்கா ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ என்ன இருந்தாலும் கனெக்ஷனில் பேலன்ஸ் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம், டேரோ கார்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், நீங்கள் இந்த போஸ்டோட நேம்ஸ் கன்வியூஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நோ கான்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம், இல்லை நீங்கள் இதில் ரிலேஷன்ஷிப் ஒரு சாயினா ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கலாம். பட் என்ன கண்டினியூஸ் அந்த ஒரு போஸ்டோட நேம்ஸ் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. டேரோ கார்ட் பார்க்குறீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, ஒயிட் கலர் ஃபெதர் பார்க்குறீங்க, வானவில் கலர் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சயின்ஸ் ஆகும். என்ன அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இவருக்கு வந்து எதனால உங்களுக்கு நீ எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கிளாரிட்டி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி வந்து சொசைட்டியில் 4 பேர் அறியக்கூடிய ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலியில் கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே. மூத்தவங்க தான் இந்த ஃபேமிலியில் வயசில் மூத்தவங்க தான் இந்த ஒரு ஆக்ஷன் இல்லைங்க ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் உள்ள பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட கீழே அண்டரில் கொஞ்சம் பேர் உண்டு. என்ன இருந்தாலும் இவருக்கு கீழே கொஞ்சம் பேர் உண்டு. இவர்கிட்ட சஜஷனுக்காக அடிக்கடி 4 ஆட்கள் வந்து போய் நிற்கலாம். இப்படி ஒரு ஹையர் பொசிஷனில் இன்னைக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் மேபி மாந்திரிகமோ தாந்திரிகமோ இல்லைங்க வந்து ஒரு பெரிய லெக்சரோ இல்லைங்க ஒரு மெம்பரோ யாராக வேணாலும் இருக்கலாம். ஹையர் பொசிஷன் ஆகும், ஹையர் இதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். ஸோ அதனால் இவர் இன்னைக்கு டீச்சராக இருக்கலாம். ஓகே. ஸோ யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ இவருக்கு கீழே அண்டரில் கொஞ்சம் பேர் உண்டு. இவர்கிட்ட சஜஷனுக்காக ஆட்கள் வந்து போய் நிற்கலாம். ஓகே. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தன்னோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரியோ 4 பேர் நீங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் எந்த ஒரு முடிவும் இவருக்கு லைஃப்பில் அவர் எடுக்க மாட்டார். ஓகே. ஸோ அதனால தான் இவரை ஆக்சுவலி அது இவரால் கொடுக்க இவரை பொறுத்த மட்டும் ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் உண்டு, லைஃப் லாங் இந்த ரிலேஷன்ஷிப் வேணுங்கிறது அது இவரோட டிசைர் ஆகும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி இவரால் கொடுக்க முடியாது. ஏன்னா இது கொடுக்குறனால இவருக்கு நேம் டேமேஜ் ஆகலாம், 4 பேர் மதிக்காமல் போகலாம். ஸோ அந்த ஒரு இதனால ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை அவங்களே டெத் ஆக்கிட்டு போயிட்டு உண்டு. மேபி ஃபேமிலி இன்னைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனை கொண்டு காட்டியிருக்கலாம். ஸோ அதனாலே இந்த சீட்டிங் கார்டு நமக்கு வந்துட்டு உண்டு. இவர் உங்களுக்கு ஷோராக சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. பட் எந்த வேலையில் வேணால் உங்களை சீட்டிங் பண்ணியிருக்கலாம். ஓகே. ஏன்னா லாஸ்ட் எனக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிற டைமில் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சொல்லி உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. ஓகே. இவருக்கு வேறு ஆப்ஷன் சொல்ல கேட்டால் அப்கோர்ஸ் ஆப்ஷன் உண்டு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆளுக்கு கரண்டி எந்த ஆப்ஷன் பண்ணி இன்ட்ரெஸ்டட் இல்லை. நீங்கள் ஆளுக்கு இப்போ எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகே. ஆளுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் ஆள் ரெடி இல்லை. டோட்லி ஆள் ஒரு ஸ்டக் ஒரு கன்ஃபியூஸ் நம்ம சொல்லலாம். ஓகே. கரண்டி இப்போ நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஆஃபர் கொண்டு கொடுத்து அதை வாங்குறதுக்கு ஆளும் ரெடி இல்லை. டோட்லி ஆளும் கன்ஃபியூஸ், டோட்லி ஆள் ஒரு ஸ்டக்னஸ் நம்ம சொல்லலாம் லைஃப்பில். ஓகே. இப்போ ஆளோட சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆள் இப்போ லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகி போயிட்டு உண்டு. கரண்டி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஆள் இதுலேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்களா, நீங்கள் ஆளோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே. ஏன்னா எமோஷ்னலி 2 பேருமே கனெக்டட் தான். ஓகே. 2 பேருக்கு ஈக்குவல் ஃபீலிங்ஸ் எமோஷனல் ஒன்று மேபி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம். நீங்கள் எமோஷ்னலாக இருக்கலாம், அவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி எமோஷ்னல் மீன்ஸ் உங்களுக்கு எப்படியா இந்த காதல் வேணும், எப்படியா இந்த லவ் வேணும், எப்படியா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும். அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், நேம் இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிக்கலாக இருக்கணும், நமக்கு 4 பேர் நம்மளை நீங்கள் சொல்லிடக்கூடாது, நமக்கு ரிலேஷன்ஷிப்பும் வேணும், ஆனால் அதனால் எந்த ஒரு பங்கமும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, ப்ராக்டிக்கல். மேபி நீங்கள் வந்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், உலகமே அழிஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு பர்சன் தான் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணும். உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனாக இருக்கலாம். பட் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், அது ஸ்மூத் கோயினாக போகணும், பட் என்னால் யாரும் கஷ்டப்பட்டுறவும் கூடாது, அதனால் எந்த ஒரு பெயினும் வந்துடக்கூடாது, அதனால் என்னோடய நேமும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, ப்ராக்டிக்கல் ஆகும். புரியுதில்ல? ஸோ ஆக்சுவலி அதனால தான் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ் இல்லை. ஆக்சுவலி டோட்டலாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லாதனால தான் செப்பரேஷன் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். ஓகே. இவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி இவர் ஹாப்பின்னு கேட்டால் எனக்கு இவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு எந்த ஒரு கார்டு இவர் இங்கே வந்துட்டு இல்லை. எனக்கு பயங்கர சேடாக தான் இருக்கிறாங்க. லைஃப் ஆக்சுவலி ஒரு
லைஃப்பில் மேபி கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், கெரியரை முன்னோட்டு கொண்டு போகலாம். ஆனால் இவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது, அடிச்சு பிடிச்சி போகுதுன்னு கேட்டால் எனக்கு அந்த மாதிரி ஒரு கார்டு எனக்கு வந்துட்டல. ஆக்சுவலி இவருக்கு வேற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் ஆப்ஷன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எந்த ஒரு ஆப்ஷன் இப்போ சூஸ் பண்ணுறதுக்கு ஆளுக்கு ரெடி இல்லை, அதுக்கான மைண்ட் செட்டும் இல்லை. ஓகே, இன்னொரு விஷயம், ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் டெத் ஆனதை நினச்சி இல்லைங்க இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதை நினச்சி இவருக்கு ஆக்சுவலி பெயின் உண்டு. பெயின் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவருக்கு தெரியும், இவருக்கு தெரியும் 24/7 இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இவரோட ஒரு வார்த்தைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இவரோட காலுக்காக, மெசேஜுக்காக, நீங்கள் இவரோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, நீங்கள் ஜஸ்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவருக்கு தெரியும். இவருக்கு அது தெரியும். ஓகே, ஏன்னா நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு இங்கே இருக்கிற க்ளோஸ் ஆகுது உண்டு. என்னதான் ஒரு விஷயம் இவருக்கு மைண்டில் வந்துட்டு, உலகமே அழிஞ்சாலும் இவருக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற காதலுங்கிறது அது ஒருபோதும் அழியாது. அந்த அளவுக்கு உங்களோட லவ்ங்கிறது ஆத்மார்த்தமான ஒரு லவ். எந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த லவ் நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போவீங்களே தவிர இவரை லைஃப்பில் வேண்டாம் நீங்கள் வைக்கவே மாட்டேங்கன்னு இவருக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச ஒரு விஷயமாகும். ஓகே, அப்போ இவருக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிஷமும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். அப்போ இவரோட மைண்ட் என்ன அப்படின்னா, அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பட் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்காம, ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம அவளை ஏமாத்திட்டு இருக்கேன். அது நீங்கள் அது அவருக்கு ஒரு பெயின் உண்டு. இந்த தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் மட்டும் மேபி இவருக்கு ஃபேமிலிங்கிறது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், மீன் சொசைட்டிங்கிறது தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், இல்லை எங்களோட நேம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த திங்கிங் ப்ராசஸுங்கிறது நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வரலாம். அப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒன்று மட்டும் என் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருந்தீங்க எனக்கு கொள்ளாமல் இருந்திருக்கும். ஸோ எனக்காக வெயிட் பண்ணுறாளே, எனக்கு எல்லாமே நான் தானே கொலாப்ஸ் ஆக்கி வச்சேன் இந்த ரிலேஷன்ஷிப்பை. அவள் எனக்காக வெயிட் பண்ணுறாளே, நான் அவளுக்கு நான் என்னென்ன ஆன்சர் பண்ணுறது, இல்லைங்க அவளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுக்கு, நான் இப்படி ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறனால எல்லாம் சால்வ் ஆகுமா என்ன, எல்லாம் சரியாகுமா என்ன, நான் எத்தனை நாளைக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நான் ஒழிச்சு ஓட்டுறது இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீ என்னதான் நான் வந்து ஒழிச்சு ஓடுனாலும் எனக்கு தெரியும்ல அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான், என்னோட வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, இல்லைங்க நான் என்னென்னு போய் சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு, என்னதான் அவன் தலைகீழ் அவள் தூங்கினாலும் என்னால் அவள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி என்னால் கொடுக்க முடியாது. ஓகே, பட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். இவருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, காலும் பண்ண முடியல, மெசேஜும் பண்ண முடியல. ஸோ அதை குறித்து இவங்களுக்கு ஒரு பயங்கர பெயின் ஒன்று நம்ம சொல்லலாம். டோட்டலாக ஆக்சுவலி பயங்கர ஒரு சேடான ஒரு சுச்சுவேஷன் லைஃப்பை கடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். இவருக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எந்த ஒரு ஆப்ஷனும் வேண்டாம், இதை விட்டுட்டா போதும், எனக்கு எதுவும் வேண்டாம், அந்த ஒரு சுச்சுவேஷன் நாளுக்கு கடந்து போயிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, தென் இவரோட வைப்ரேஷன் அப்படின்னா கரண்ட்லி இவரோட வைப்ரேஷனுங்கிறது மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுக்கு நெகட்டிவான கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஓகே, நெகட்டிவ் மீன்ஸ் ஏதாவது செக்ஷுவல் அடிக்ஷன் இருக்கலாம், ஃபிசிக்கல் அடிக்ஷன் இருக்கலாம், இல்லைங்க ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு போத பழக்கத்துக்கு ஏதாவது ஒரு அடிக்ட் இருக்கலாம். பட் என்னென்னா நெகட்டிவ் ஆகும். ஓகே, இவருக்கு நெகட்டிவான விஷயங்கள் உண்டு. நமக்கு 2 கார்டு வந்துட்டு நெகட்டிவ்ல 2 கார்டு நமக்கு வருது. ஸோ இவருக்கு ஸ்ட்ராங்காக இவருக்கு எதுவும் நெகட்டிவான ஒரு பழக்கம் உண்டு. மேபி ட்ரிங்கிங் எதாவது அடிக்ட் ஆகிருக்கலாம். அப்படி ட்ரிங்கிங் பண்ணாத ஒரு ஆளாக இருந்தாங்க, செக்ஷுவல் விஷயத்தில் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கலாம். இவருக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்டடாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் இங்கே ஒர்க்காகாது. ஓகே, அது ஒரு இலூஷன் மாதிரி நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ளேயே கடந்து வட்டம் போட்டுட்ருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மைண்டு ஒர்க் ஆகாது. நம்ம ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு இடத்துல நம்ம ஒரு விஷயத்தில் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபியர் வர ஆரம்பிச்சிடும், பயம் வந்துடும், டென்ஷன் ஆகிடும், ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருக்கோம் அப்படின்னா அது எதில் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வரும், டென்ஷன் ஆவீங்க, ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க, வரவங்க போகிறவங்கள்ட்ட கத்துவீங்க, டென்ஷன் ஆவீங்க, டிப்ரெஷனில் போவீங்க. டோட்டலாக அவங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்காது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்க நமக்கு ஒரு ஃபியர் வரும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம், அது நடக்கலன்னு சொல்லும்போது கோவம் வரும், டென்ஷன் வரும், கத்துவோம், நீங்கள் நம்ம வைப்ரேஷன் நம்ம லோ ஆக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது, ஒரு அடிக்ஷன் இருக்கும்போது நம்மளோட மைண்ட் செட் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இவர் ஆக்சுவலி பயங்கர இவருக்கு ஒரு அடிக்ஷன் உண்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒன் சைடு லவ்னே வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பையனும் இருக்காங்க, ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஓகே,
ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே ஓவர் அடிக்ஷன், ஓவர் அட்டாச்மெண்ட், ஓவர் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பையனுக்கு இந்த காதல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லணும். ஆனால் அந்த பையனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஏன்? இதை நான் சொல்லிவிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணிவிடுவேன்? ஓவர் திங்கிங். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக் ஓவர் திங்கிங் வரும், ஃபியர் வந்துடும், ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ஸ்ட்ரென்த் இருக்காது. அவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் ஒரு டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு நான் இன்றைக்கி லவ்வை போய் சொல்கிறேன் அப்படின்னா அவன் என்னை ஏற்றுக்கட நான் என்ன பண்ணிவிடுவேன், இன்றைக்கி அவன் ரிஜெக்ட் பண்ண நான் என்ன பண்ணுவேன், செத்து போயிடுவேன். ஸோ அது ஒரு இல்லூஷன் ஆகும். அதே மாதிரி தான் இவருக்கு ஆக்சுவலி ஏதோ ஒரு விஷயத்தில் இவருக்கு மேபி உங்கள் மேலே ஓவர் அடிக்ஷன் இருக்கலாம். மேபி இவரை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனாலேயோ இல்லைங்க நம்ம ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இதனால நீங்கள் கிடைக்காம போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, இன்றைக்கி அது உங்களை ஹர்ட் ஆக்கிட்டா என்ன பண்ணுறது. ஏன்னா இவருக்கு கடைசி வரைக்கும் இவருக்கு லைஃப்பில் நீங்கிறது வேணும். இவருக்கு உங்கள் மேலே ஓவர் அடிக்ஷன் இல்லை, செக்ஷுவல் அடிக்ஷனாக கூட இருக்கலாம். பட் இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனால் அப்படி வந்துடுமா இப்படி வந்துடுமா, டோட்டலாக இவருக்கு பாவைக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது பெட்டர்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு டோட்டலாக ஆளு நெகட்டிவ் ஆகும். ஓகே, அப்போ இவர் ஆக்சுவலி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் வேணும். நமக்கு ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது, நமக்கு இந்த மாதிரி ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ன ப்ராப்ளம், அது எப்படி சால்வ் பண்ணலாம், ஆக்சுவலி என்ன தான் ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது. இல்லைங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்காது. இதே நம்ம ஒரு டிட்டாச்மெண்ட்டாக நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாசிட்டிவான அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிட்டிவான பாத் நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து நமக்கு வரும். ஓகே, பட் இவர் ஆக்சுவலி நெகட்டிவ் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில். பயங்கர நெகட்டிவ், பயங்கர ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் ஆள் போயிட்டுருக்காரு. ஆளுக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணாலும் ஆளோட மைண்டு டோட்டலி நெகட்டிவ் ஆகும். ஓகே, அங்கே இருந்து ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணி இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் ஆளும் டோட்டலாக நெகட்டிவ். ஓகே, பட் என்ன இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் கரண்டி டெத் ஆகி ஒவ்வொரு நாள் கரண்டி இவர் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போச்சு அதை நினச்சி ஆளுக்கு பெயினும் உண்டு. ஓகே, பயங்கர பெயின் உண்டு. ஒழுங்காக தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம், தூங்க போனால் தூக்கம் வரல, மனசாட்சி குத்துதுன்னு சொல்லலாம். ஓகே, இல்லைங்க நைட்டு அங்கே எங்கேயும் நடக்கிறது, இல்லைங்க மிட் நைட்டில் எழும்புறது, ட்ரீம் ஏதாவது கண்டு பயந்து எழும்புறது, மேபி உங்களை பற்றி ஏதாவது ட்ரீம் காணலாம். டோட்டலாக ஆளுக்கு தூக்கம் உள்ள ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போடுதுன்னு நினச்சேன். டோட்டலாக ஆள் நெகட்டிவ். இவர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கார்டிங்க வந்துட்டு இல்லை. ஆக்சுவலி ஹைலி அட்ராக்டட் ஆகும். என்ன தான் ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸாக இருந்தாலும் ஃபேமிலி கூட இவருக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட்டோ ஒரு அடிக்ஷனும் கிடையாது. இவருக்கு உங்கள் மேலே தான் அடிக்ஷன், ஹைலி அட்ராக்டட் இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே. ஸோ இவர் ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக ஷேர் பண்ணாலும் சரி, ஷேர் பண்ணாட்டாலும் சரி, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் இவரை பொறுத்த மட்டும் இந்த ஊரில் இந்த உலகத்தில் யார் இல்லாட்டாலும் இவரால் உயிர் வாழ முடியும். பட் நீங்கள் இல்லை அப்படின்னா இவரால் வாழ முடியாது. ஆக்சுவலி அப்படின்னா இவருக்கு நீங்கள் இவரோட லைஃப்பில் 2 of சேம் எனர்ஜியில் ஒரு கட்டி இவரை உங்களால் மட்டும் தான் மனசிலாக்கிக்க முடியும். இதே மாதிரி உங்களும் இவரால் மட்டும் தான் மனசிலாக்கிக்க முடியும். சில விஷயங்கள் நம்ம நீங்கள் படுற பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், அது இவருக்கு தெரிஞ்சாலும் மேபி தெரியும், அது உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஃபீல் ஆகும், இவங்க கஷ்டப்படுறாங்க, பெயின் ஆகும். பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கலாம். இவரை பொறுத்த மட்டும் யார் இல்லாட்டாலும் இவங்களால் வந்து முன்னோட்ட லைஃப்பை கொண்டு போக முடியும். பட் நீங்கள் என்னென்னு சொல்லும்போது இவருக்கு அது ஒற்றப்பட்ட சுச்சுவேஷனாக, எனக்கு ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி. ஓகே, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை லைஃப்பில். இவரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனை சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் எனக்கு அது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸுங்கிறது அது அவருக்கு ஒரு ஆத்மா திருப்தியை கொடுக்கல நம்ம சொல்லலாம். ஓகே, சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல நம்ம சொல்லலாம். இவருக்கு ஹாப்பினஸ்ங்கிறது அது உங்கள் கூட மனசை விட்டு பேசும்போது, டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இவர் கூட நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இவர் ஆத்மார்த்தமாக சிரிச்சுட்டு ஆத்மார்த்தமாக ஹாப்பியாக இருந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். பட் இவரோட லைஃப்பில் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவர் ஹாப்பியாக வைக்கிறது எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருந்தால் ஆள் ஹாப்பி இல்லை, டோட்டலாக அவனோட வைப்ரேஷன் டவுன் ஆகும். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கு மேபி இவருக்கு உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுக்குது நம்ம சொல்லலாம். காரணம் என்னென்னு இவங்க சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. மேபி இவர் சம்டைம் ஒரு கால் பண்ணி பார்ப்போம், ஒரு மெசேஜ் பண்ணி பார்ப்போம், இவர் ஒரு மைண்ட் செட்டோடு இவர் வந்தாலுமே இவருக்கு ஏதோ ஒரு விஷயம் இவர் பேக்கில் பிடிச்சி இழுக்குது. இவர் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டுல, அவன் என்ன ஆத்மார்த்தமாக நம்பினாலே அவள் கண்ணு முன்னப்போ நான் என்னை எப்படி நிற்பேன், நான் பண்ணுறது சரியா, இது இவர் சீட்டிங் பண்ண ஒரு விஷயம் இவரை பேக்லோட்டு பிடிச்சி இழுக்குது. ஸோ அதான் சொன்னேன், டோட்டலாக நெகட்டிவ் ஆகும் ஆள். ஓகே, ஒரே ஒரு ஆசைப்பட்டு இவருக்கு உண்டு, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீபேர்த் வேணும், அது இவரோட டிசைர் ஆகும். ஓகே, அது இவரோட டிசைர். பட் ரிலேஷன்ஷிப்பில்
ஒரு பாசிட்டிவான ஒரு கிளாரிட்டியாக இருக்கட்டும், இல்லைங்க இவரில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் இவரோட கண்ணுக்கு தெரியல நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆள் நெகட்டிவாக இருக்கனால ஓகே நம்ம என்ன பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப் சரியாகும். ஓகே நமக்கு இந்த ரிலேஷனை முன்னோட்டு கொண்டு போகிறது நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அந்த பாசிட்டிவான ஒரு பாத் இவரோட கண்ணில் கரண்ட் சுச்சுவேஷனில் படலைன்னு சொல்லலாம். மேபி சொசைட்டி மேலே ஓவர் அட்டாச்சாக இருக்கலாம், இல்லைங்க இவரோட நேம் மேலே ஓவர் அட்டாச்சாக இருக்கலாம். இப்படி ஒரு இதில் ரொம்ப ரொம்ப அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் பாசிட்டிவான அந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படாது ஆக்சுவலி. ஓகே ரிலேஷன்ஷிப்பில் ரீஸ்டார்ட் வேணுங்கிறது இவரோட டிசைர். பட் ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஓகே டோட்டலாக ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, வைப்ரேஷன் ஸ்லோ, பயங்கர டவுனாக இருக்காங்க. உங்ககிட்ட வரணுன்னு ஒரு தாட் வந்தாலும் ஒரு கால் பண்ணிட்டு நைட்டு டைம் ஆகக்கூடிய டைமில் இவருக்கு கண்ணு மூடிட்டு கால் பண்ண என்ன மெசேஜ் பண்ணிட்டேன்னு அந்த தாட் உண்டு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனாலும் நான் இப்போ ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணேன், அவள் எப்போ வேணால் என்ன அக்செப்ட் பண்ணுவான். ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் நீங்கள் எப்போ வேணாலும் வேறு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு. சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், மறுபடியும் லூப்பு தானே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஓகே பட் எனக்கு இதில் கால் பண்ணுறேன், சாரி இவர்கிட்ட ஒரு காலோ ஒரு மெசேஜோ ஒரு ஆக்ஷனோ வர மாதிரி எனக்கு இதில் எந்த ஒரு கார்டும் எனக்கு வரல. மெயினாக கிளம்பி அவளோட வைப்ரேஷன்ஸ்லும் ஆள் பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க, ரொம்ப டவுனாக இருக்காங்க, ஆளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கான பாசிட்டிவான பாத் இருக்கலாம், பட் அவளோட கண்ணை அது மூடி மறைக்க நம்ம சொல்லலாம். ஏன்னா நெகட்டிவாக இருக்கனால அந்த பாத்துங்கிறது இவரோட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னொரு விஷயம் உங்களோட வைப்ரேஷனும் வந்து லோ தான் நான் சொல்லுவேன். ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. தயவு செஞ்சு செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் செல்ஃப் லோ பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வர மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சனுக்கு தெரியும் நீங்கள் ஒவ்வொரு செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் கூட இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் தயங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எப்போ வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணிக்கலாம். ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு. இதே நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் செல்ஃப் லோ பண்ணிட்டீங்க, உங்களோட ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க, இந்த பர்சனை மைண்ட் பண்ணணும்னு தெரியக்கூடிய ஒரு டைமில் இவங்ககிட்ட நமக்கு சீக்கிரமாக ஒரு ஆக்ஷன் எதிர்பார்க்கலாம். எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, தயவு செஞ்சு இப்போது ஆக்சுவலி எல்லாருமே வந்து ஒரு ஆன்மாவை ஆக்சுவலி அந்த பர்சனோட உடம்புல இருக்கிறது ஒரு சோல் தான். ஓகே அவங்க ஒரு ஆன்மா தான். இப்போ நம்ம உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மா தான். ஓகே எப்போவுமே வந்து ஒரு ஆன்மா இல்லைங்க என்னால் ஹாப்பியாக இருக்க முடியாது, எனக்கு என் கூட இந்த ஒரு ஆன்மா ட்ராவல் பண்ணணும், எனக்கு இல்லைங்க என்னோடய ஹாப்பினஸ்ஸுங்கிறது இந்த ஒரு பர்சன் தான், இந்த பர்சன் இல்லைங்க என்னால் முன்னிட்டு போக முடியாது, வாழ முடியாது. ஸோ அந்த ஒரு தாட் இருந்தால் அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு தாட்டில் வாழ ஆரம்பிக்காதுங்க. அடுத்த அந்த ஆன்மாவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவை யார் ஹாப்பியாக வச்சுருப்பாங்க கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. 24/7 அந்த ஒரு ஆன்மா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவன் எப்போ வருவான், எப்போ கால் பண்ணுவான், எப்போ மெசேஜ் பண்ணுவான், எப்போ என் லைஃப்பில் கடந்து வருவான், அவன் இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் அடுத்த ஆன்மாவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் ஆன்மாவை ஹாப்பியாக வைக்கணும் ஒரு நாளாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மா தானே, அதை நீங்கள் ஹாப்பியாக வைக்கணும். ஏன் உங்களுக்கு அது தாட் வர மாட்டேங்குது? நம்ம வந்து சில சினிமாஸ் பார்ப்போம், சில ட்ராமாஸ் பார்ப்போம், சில 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 சினிமாஸ்லாம் சூப்பராக காட்டுவாங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசாக மேரேஜ் ஆகி வருவாங்க. ஸோ மேரேஜ் ஆகி வரக்கூடிய ஒரு டைமில் இப்போ ஒய்ஃபோட கையில் ஏதாவது பிளேடு பட்டு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அது ஹஸ்பண்டுக்கும் பெயினாக இருக்கும், பயங்கரமாக வலிக்கும். பார்த்துருக்குறீங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, இவருக்கு கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு பயங்கர பெயினை கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க கூட நீங்கள் எமோஷனல் அட்டாச்மெண்ட் எடுக்கிற ஒரு பட்சத்தில் அவங்க கால் பண்ணாட்டா வலிக்கும், மெசேஜ் பண்ணாட்டா வலிக்கும், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வலிக்கும், அவன் வந்து என்ன சொல்கிறது ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தால் வலிக்கும், அவனுக்கு லைஃப்பில் ஏதாவது ப்ராப்ளம்னா வலிக்கும், அவனுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தால் உங்களுக்கு இங்கே வலிக்கும். ஒட்டுமொத்தமாக அங்கே என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இங்கே பெயினை கொடுத்துட்டே இருக்கும். இதுக்கு காரணம்னா எமோஷனல் அட்டாச்மெண்ட்டு. ஓகே ஃபஸ்ட் நமக்கு ஆக்சுவலி இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னா ஷோராக வந்து எல்லாருக்குமே லெசன்ஸ் உண்டு. அதாவது லெசன்ஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கலாம். சிலவங்க ஃபினான்ஷியலி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணலாம், சிலவங்க அம்மா அப்பா எல்லாமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிலவங்க ஹஸ்பண்டுனால ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒய்ஃப்னால ஃபேஸ் பண்ணுவாங்க, குழந்தைங்களால ஃபேஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே லெசன் உண்டு, ஷோராக உண்டு. நம்ம யாருங்க ஸ்பெஷலெல்லாம் கிடையாது. நம்ம இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்தது வந்து காரணமேனா நம்ம லெசன் லேர்ன் பண்ண நம்ம இங்கே வந்திருக்கோம், ஷோராக உண்டு. நீங்கள் வந்து ஆக்சுவலி நம்மளோட தலையெழுத்தே வந்து நம்மளால் அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. நம்மளே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம தலையெழுத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். இதில் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு மேலே ரொம்ப எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆகிற ஒரு பட்சத்தில் உங்கள் தலையெழுத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியல.
அவனோட தலையெழுத்தையும் சேர்த்து உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் தூக்கி வைப்பீங்க. பாரம் நமக்கு இங்கே 2 ஆகுது. உங்கள் தலையெழுத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா அவன் தலையெழுத்துக்கு உங்கள் தலைக்கு மேலே வைக்கிறீங்க. இதை டோட்டலாக ஃபேஸ் பண்ண முடியுமா? டோட்டில் நீங்கள் ஸ்ட்ரென்த் இல்லாமல் டவுனாக கீழே போயிடுவீங்க. ஓகே, ஸோ யோசித்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நமக்கு நம்ம இம்பார்ட்டன்ட். உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த சோலை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு அது பாசிட்டிவான ஒரு பாத்துங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகே, நமக்கு ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்டு தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லோரும் நமக்கு ஒரு 18 வயசுக்கு பிறகு தானே நமக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பெல்லாம் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு யாருக்குமே ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ரிலேஷன்ஷிப் இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம்ல. ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறது நமக்கு மேட்ரு இல்லை. ஓகே, நம்ம ஹாப்பியாக வச்சுக்கோமா, நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இருக்கா, நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணாத வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பாசிட்டிவான அவுட்கமும் கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஓகே, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகும். உங்களோட ஓவர் கான்ஃபிடென்ட் நீங்கள் பிரேக் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் நமக்கு இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 666 இம்பார்ட்டன்ட். 666 கன்வென்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 1515 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ் 15 இம்பார்ட்டன்ட். தென் நமக்கு இது இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூவ்மெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.